ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து வெப் பேஜ் வந்து எப்படி நம்ம HTML CSS பற்றி செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான டிசைன் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் சரியாக லேர்ன் பண்ணிங்கன்னாங்க நீங்கள் போயிட்டு இப்போ பாருங்கள், ஃபைவர்ன்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய இங்கே பாருங்கள் HTML CSS அதை நீங்கள் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு பாருங்கள் நிறையா ஜாப்ஸ் இருக்குது. ரைட், இப்போ நீங்கள் பெரிய அந்த கோடிங்ஸ்லாம் நீங்கள் பெரிய அளவில் ஃபேமிலியர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் HTML CSS இந்த பார்த்தீங்கன்னா HTML CSS வச்சு பாருங்கள் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ் எடுத்து HTML இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பாருங்கள் ரேங்கிங்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் HTML CSS ரொம்பவே HTML CSS வச்சு இங்கே பாருங்கள் HTML CSS ரியாக்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் HTML CSS இங்கே பாருங்கள் இவர் வந்து HTML CSS JS மட்டும் தான் யூஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து நல்ல ஒரு வெப்பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி மணி மேக் பண்ணணும். ரைட், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஒன்று செஞ்சாவே உங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஓகே, இது எப்படி நம்ம ப்ரொஃபஷனலாக செய்யுதுன்றதை பார்ப்போம். ரைட், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன்னா போயிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ இது ஃபோல்டர் ஒன்று எஃப் ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். வெப் பேஜ்னு சொல்லி. ரைட், இப்போ இந்த இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்னா VS கோட் எடிட்டர். இப்போ நான் VS கோட் டவுன்லோட் பண்ண நண்பர்கள் VS கோட் எடிட்டர் டவுன்லோட் பண்ணிங்க. இதில் போய் நான் CMDன்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று அடிச்சுட்டு இதை வந்து நான் VS கோட் எடிட்டருக்கு ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து இந்த கம்ப்ளீட் இதை ப்ரொஜெக்டை வந்து VS கோட் எடிட்டருக்கு நான் ஓப்பன் பண்ண போகிறேன். கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சேன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். நமக்கு எல்லாமே இதிலே செஞ்சக்கூடியதாக இருக்கும். நான் எஸ் ட்ரஸ்ட்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ ஃபோல்டர்னு கொடுத்துட்டு இமேஜஸ்னு அதை இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ரைட், இப்போ இங்கே நான் ரைட் கிளிக் பண்ணி இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணலாம், CSSன்னு. ரைட், இப்போ இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக், நியூ ஃபைல் கொடுக்க போகிறேன், index.html. அவ்வளோதான், 2 ஃபோல்டர் ஒரு ஃபைல். ரைட், இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா HTML எழுத போகிறேன். HTML எழுதுகிற நேரம் நம்ம VS கோட் இடத்துல லேசான விஷயம். நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கன் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக HTML5 ஸ்டாண்டர்ட் வந்து இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். இந்த டாக் டைப் போட்டால் HTML5 ஸ்டாண்டர்ட்ன்றது அர்த்தம். ரைட், இப்போ நிறையா பேர் இது வந்து தெரியாது. சில பேர் இது போடாமல் செஞ்சிங்கன்னா இது HTML ஸ்டாண்டர்ட் இல்லை, HTML5 ஸ்டாண்டர்ட் இல்லைன்றது. ரைட், ஓகே, அப்போ இது போடணும். போட்டுட்டு இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்போ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து டைட்டில் வந்து நான் வந்து ஃபனி மூமெண்ட்னு கொடுக்குறேன். இது ஃபனி மூமெண்ட்ன்ற ஒரு வெப்சைட் தான் இது. ரைட், மூமெண்ட். ரைட், இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட வெப் பேஜஸை வந்து நான் வந்து செய்ய போகிறேன் ஒரு டிவ். இப்போ இந்த பேஜை வந்து நான் பிரிச்சுக்க போகிறேன். இங்கே ரைட், இது வந்து ஒரு செக்ஷன், ஹெடர் செக்ஷன். இப்போ ஹெடர் செக்ஷன் இது எவ்வளோ உள்ளடங்கும். ரைட், என்னென்னா சர்ச் பார் ஒன்று வரப்போகுது, லோகோன்னு வரப்போகுது, இந்த மெனு செக்ஷன் வரப்போகுது. ரைட், இது ஒரு பார்ட். ஓகே, அடுத்தது என்ன வரப்போகுது, அடுத்த விஷயம் என்னது. ரைட், அடுத்த விஷயம் என்ன வரப்போகுதுங்கன்னா அடுத்த இது போட போகிறோம் நம்ம வந்து இந்த பேனர் அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்தது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷனை போடுறது நேரம் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் செய்ய போகிற ஒரு விஷயம் வந்து இங்கே நான் போட போகிறேன். சாரி, ரைட், இப்போ நான் செய்ய போகிறேன். இங்கே நான் போயிட்டு டிவ் டேக் வந்து பிரிச்சுக்க போகிறேன். இப்போ இந்த டிவ் டேக் பிரிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னது டிவ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நான் ஐடின்னு சொல்லி நான் போட போகிறோம். இது வந்து ஹெடருக்கு போட போகிறோம் ஐடி. இது வந்து ஹெடருக்கு உள்ள டேக் ஐடி. ஓகே, இது வந்து ஹெடருக்கு உள்ளது. ரைட், என்னது ஐடின்ற விஷயம். இதில் வந்து CSS செய்வோம். அப்புறம் இதே விஷயத்தை நம்ம காப்பி பண்ணிவிட்டு அடுத்தது என்னதுக்கு போட போகிறோம், ஹெடருக்கு அப்புறம் பேனர்னு ஒன்று போட போகிறோம். ஓகே, ஹெடர் பார்த்தீங்கன்னா ஹெடர், இது பேனர். அடுத்தது என்ன போட போகிறோம், இங்கே ஒரு டைட்டில் ஒன்று போடணும்.
டைட்டில் ஒன்று போடல, டைட்டில் ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும். டைட்டில் ஒன்று போடுவோம், டைட்டில். ரைட். அடுத்தது வந்து போட போகிறோம் என்னத்துக்கு, இந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கு என்ன சொல்கிறது, நம்ம கண்டென்ட்னு சொல்லி போட்டு, இந்த கண்டென்ட்னு சொல்லி போட்டு அங்கிட்ட உள்ளுக்கு வந்து பாக்ஸ் போடுவோம். இது சொல்ல நம்ம கண்டென்ட்னு சொல்லி போட்டு ஒரு பாக்ஸ் போடுவோம். கண்டென்ட். இப்போ நம்ம ஃபுட்டர் ஒன்று போடுறேன், எனக்கு கீழே ரெண்டாவது அடுத்த விஷயம் ஃபுட்டர் ஒன்று போடணும். ஃபுட்டர். ரைட். இப்போ இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர். இதை தான் நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறணும் சிம்பிளாக. ரைட். அடுத்த விஷயத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்னா, இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக செஞ்சுக்கிறதுக்கு இந்த வித் அண்ட் ஹைட். ரைட். இதில் வித் அண்ட் ஹைட்டை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். இதில் பாருங்கள், இந்த வெப்சைட் வந்து சென்டரில் தான் இருக்குது. ரைட். இப்போ இது வந்து வித் அண்ட் ஹைட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இதுதான் எடர் செக்ஷன். எடர் செக்ஷனில் வந்து நம்ம வித் வந்து ஒரு 960 எடுத்துக்குவோம், ஹைட் வந்து ஒரு 200 எடுத்துக்குவோம். இதுக்குள்ளே தான் நம்ம அந்த டிசைனை செய்ய போகிறோம். ரைட். ஓகே. இப்போ இதில் செய்கிற நேரம் நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா, நான் இப்போ இந்த இல்லஸ்ட்ரேட்டர் இதை எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு, இப்போ இதுதான் வந்து உங்களோட எடர் செக்ஷனாக இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து நம்ம 3 விஷயம் செய்ய போகிறோம். என்னது இது? இது வந்து லோகோவுக்கு ஒரு பார்ட், மெனுவுக்கு ஒரு பார்ட், அடுத்த வந்து சர்ச் பாருக்கு ஒரு பார்ட். இப்போ இது 3 செய்கிற நேரம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம யூஸ் பண்ணுறது இது ஒரு இடம். இப்போ இதுக்குள்ளே நான் வந்து இன்னொரு பாக்ஸ் ஒன்று போடுறேன். போட்டு இந்த பாக்ஸில் கலரை வந்து ஒரு ஒயிட் போட்டு இப்போ எப்படி போட்டோம் லேஸ் நம்ம மெயின் பாக்ஸ். இந்த மெயின் பாக்ஸை வந்து ஒரு டெவலப் பண்ணுவோம். ரைட். இப்போ இது ஒரு இடம். ரைட். இது வந்து ஒரு இடம். ஓகே. அப்புறம் இன்னொரு இடம், இதே மாதிரி இன்னொரு இடம். 3 இடம் நான் எடுத்துட்டேன். ஓகே. இப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னா, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது மெயினான ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் மெயின். ஃபுல்லாக இதுக்கு சொல்கிறது நம்ம ரிலேட்டிவ்னு சொல்லி நம்ம பொசிஷன் ஒன்று செட் பண்ணணும். இது சொல்கிறது வந்து ரிலேட்டிவ்ன்றது பொசிஷன் ஒன்று செட் பண்ணணும். ரைட். இது வந்து ரிலேட்டிவ் தான் பேரண்ட் எலிமெண்ட் வந்து ரிலேட்டிவ்னு இருக்கணும். ஓகே. இதில் சைல்டு எலிமெண்ட் இதுகளுக்கெல்லாம் நம்ம சொல்கிறது வந்து இந்த பொசிஷன்லேயே இருக்கும். இங்கே செட் பண்ணால் இங்கனே இருக்கும், இங்கே செட் பண்ணால் இங்கனே இருக்கும், இங்கே இருக்கும். அது இந்த இடத்துக்கு நம்ம சொல்கிறது நம்ம வந்து அப்சல்யூட்னு வைக்கணும். அப்படின்னா தான் இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ண அந்த இடத்துலையே இருக்கும் இந்த எலிமெண்ட். ரைட். இங்கே வந்து பொசிஷன் செட் பண்ணோம். இது சொல்கிறது நம்ம வந்து அப்சல்யூட்னு சொல்லி. ரைட்டா? அப்சல்யூட். இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் படிச்சு கொண்ட விஷயம் தான் இது. அப்சல்யூட். அப்சல்யூட். ரைட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரிலேட்டிவ்னு அப்சல்யூட். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை பயன்படுத்தி நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த எடர் செக்ஷனை. இப்போ எடர் செக்ஷனை செய்கிற நேரம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போயிட்டு நம்மகிட்ட டிசைனுக்கு போயிட்டு இங்கே நான் இருக்குது நம்ம இதை வந்து நம்ம வந்து இது வந்து டெஸ்க்டாப்புக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த வெப்பேஜை மொபைலுக்கு காட்டணும், டேப்லெட்டுக்கு காட்டணும்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து எட் பண்ண இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்பேஜை வந்து டெஸ்க்டாப்புக்கு செய்கிறத பார்ப்போம். இதில் போயிட்டு நான் எதை போகிறேன், டெஸ்க்டாப், ஏதாவது சும்மா சொல்லலாம், டெஸ்க்டாப் .css போடுங்க. ரைட். ஆட் பண்ணிக்கிட்டேன் சிஎஸ்எஸ். இப்போ நான் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுற நேரம் நான் வந்து ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம ஹெடர் செக்ஷனுக்கு நம்ம ஆட் பண்ணுவோம். ஹெடர் ஆட் பண்ணிவிட்டு ஹெடர் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எங்கே நம்ம கொடுக்க போகிறோம், என்ன கொடுக்க போகிறோம்னா வித் வந்து என்ன, எத்தனை வெயிட் கொடுக்க போகிறோம், 960 பிக்சல். இதே ஹைட் வந்து கொடுக்க போகிறோம் எவ்வளோ, 200 பிக்சல். அடுத்து வந்து நம்ம கொடுக்க போகிறோம் மார்ஜின் வந்து நமக்கு வந்து மார்ஜின் 0 ஆட்டோனா இது வந்து சென்டரைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொடுக்குறது மார்ஜின் ஆட்டோ. இப்போ நம்ம வந்து சென்டரைஸாக தானே இருக்குதுங்கண்ணா, பார்த்தீங்கன்னா வெப்பேஜ் வந்து சென்டரில் தான் இருக்குது. இப்போ மார்ஜின் ஆட்டோ கொடுத்தா சென்டருக்கு நான் சொல்லித்தரேன் இது. ரைட். இது கொடுக்காம இருந்தால் எப்படி இருக்குன்றது. அடுத்து வந்து ஹெடருக்கு வந்து நான் என்ன சொன்னேன், பொசிஷன் வந்து நான் கொடுக்கணும், என்னது நான் வந்து ரிலேட்டிவ் கொடுக்கணும், அது ரிலேட்டிவில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இதுதான் ஹெடர் செக்ஷனுக்கு நம்ம செட் பண்ணுற விஷயம். ரைட்.
ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து லோகோ. இப்போ லோகோ நம்ம வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு லோகோக்கு நான் என்ன சொன்னேன், பொசிஷன் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அதே இடத்துல இருக்க நேரம் நம்ம கொடுக்குறது என்ன, அப்சல்யூட் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம லோகோவுக்கு என்ன செய்ய போகிறோம், லெஃப்டில் வந்து நான் வந்து எனக்கு என்ன 10 பிக்சல் மாதிரி இடைவெளி விடணும். அதை விட எனக்கு வந்து பாட்டம் கீழே இருக்க மாதிரி இருக்கணும். கீழே பாட்டம் எனக்கு வந்து இதுலேயும் வந்து ஒரு 10 பிக்சல் இருக்கணும். இதில் கொடுத்த மாதிரி இதை பாருங்கள், இது இப்படி தான் இருக்குது. இந்த பாட்டம் வந்து 10 பிக்சலை விட்ருக்கேன். இங்கே வந்து மேலே வந்து ஓகே, லெஃப்ட்டில் வந்து 10, பாட்டம் வந்து இந்த டாப் கொடுக்கல, பாட்டமில் தான் கொடுக்குற லோகோ வர்ற மாதிரி செஞ்சுருக்கோம். இங்கே நான் வந்து மேலே நம்ம செட் பண்ணிக்குவோம். ரைட், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது வந்து சர்ச் ஃபார்ம். இப்போ சர்ச் ஃபார்ம் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இதே அப்படி காப்பி பண்ணி கீழே போட்டு ஈஸியாக செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஈஸி. இது செய்கிறது வந்து சர்ச் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கும் அப்சல்யூட் கொடுக்குறோம். ரைட், இதில் பாருங்கள், ரைட்னா இங்கே ரைட் சைடில் ஒரு 10 பிக்சல் மாதிரி இங்கே இடைவெளி வர்ற மாதிரி இங்கே செஞ்சுட்டு ஓகேயா, இங்கே வந்து டாப் லைன் 10 ஸ்பேஸ் வர்ற மாதிரி செஞ்சுருக்கோம். ரைட் அண்ட் டாப். அப்போ இங்கே என்ன கொடுக்குறோம்னா, ரைட்டில் வந்து 10, ரைட்டில் வந்து பிக்சல் 10 விட போகிறோம். அதே மாதிரி டாப் லைன் 10 பிக்சல் விட்ற மாதிரி செஞ்சுருக்கோம். அவ்வளோதான் பண்ணுறோம் விஷயம். சிம்பிளாக ஓகே, வெரி சிம்பிளாக நம்ம பண்ணிவிட்டு அந்த வேலையை. ரைட், இப்போ நான் அந்த இது ஸ்டைலை வந்து நான் வந்து எங்கே கொடுக்க போகிறேன், என்னோட வெப் பேஜுக்கு நான் வந்து இதை கொடுக்க போகிறேன். என்னோட வெப் பேஜுக்கு நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரைட், இதை வந்து நம்ம வெப் பேஜுக்கு கொடுத்து பார்ப்போம். ரைட், இப்போ வந்து இதை நம்மளோட HTML போயிட்டு இதை லிங்க் பண்ணிக்கும். அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் நம்ம செஞ்சுட்டு போகிறதுக்கு. வேலை பண்ண போகிறோம். நான் லிங்க்னு கொடுத்துட்டு லிங்க் ரிலேஷன்ஷிப் RELனு கொடுத்து ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் ஷீட்னு கொடுப்போம். ஸ்டைல் ஷீட்னு கொடுத்துட்டு டைப் டெக்ஸ்ட் CSSனு கொடுத்துட்டு இங்கே நான் கொடுக்கணும் HRF எதுக்குள்ளே உள்ளது, CSSன்ற ஃபோல்டரில் டெஸ்க்டாப்ன்றதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் செய்ய வேண்டிய விஷயம். என்னதான் முடிச்சோம். ரைட், இவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். CSS கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எழுத போகிறோம் ஹெடருக்குள்ளே கோடு. என்னென்ன ஹெடரில் வரணுமோ அதை ஹெல்ப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லோகோ ஒன்று வரப்போகுது. ரைட், இப்போ நான் வந்து இந்த இதுக்குள்ளே ஒன்றுமே போடலை. இப்போ இதுக்குள்ளே நான் ஆல்ரெடி எழுதினதை வந்து கூட போட போகிறேன். இந்த லோகோலாம் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த லோகோஸ் எல்லாம் இதில் வச்சுருந்தேன் G டிரைவில். இதை வந்து நான் எடுக்க போகிறேன் இந்த லோகோ. ரைட், இது அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். இது அவ்வளோத்தையும் கொண்டு வந்து ஏவுட்டில் போட போகிறேன். ஏவுட் எது, இதில் போயிட்டு ஓப்பன் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ரைட், இப்போ இதில் போய்ட்டு நான் வந்து லோகோ கால் பண்ண போகிறேன். இந்த இருக்குது இந்த இமேஜஸ்லாம் நான் தாரேன். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செஞ்சுக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதில் போய்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கம்ப்ளீட் இந்த கோடை நான் உங்களுக்கு தருவேன் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இங்கே பாருங்கள் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ எனக்கு லோகோன்றது இந்த இருக்குது லோகோ. இந்த லோகோ தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லோகோ எப்படி எடுக்கிறேன்னா, இமேஜ் src ஈக்குவல் இமேஜஸ் ஃபோல்டரில் என்னென்ன இருக்குன்னு அவ்வளோ ஒரு இமேஜஸ் ஃபோல்டரோட அவ்வளோது. எனக்கு வந்து என்ன லோகோ PNG தான் வேணும். ரைட், இதை வந்து நமக்கு என்ன ஐடி யூஸ் பண்ண போகிறோம் லோகோன்னு சொல்லி.
இந்த ஸ்டைல் வந்து டெஸ்க்டாப்ன்றது வந்து லோகோவில் சைஸ் கொடுத்துருக்கேன். இந்த லோகோ எங்கேன்றது வரணுன்றது லோகோன்றது ஐடியை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஐடி யூஸ் பண்ண டாட் யூஸ் பண்ணால் கிளாஸ் யூஸ் பண்ணணும். நான் ஐடி ஏதாவது யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஐடி லோகோன்னு கொடுத்தா இது நான் கொடுத்த மார்ஜினுக்கு செட் ஆகும். என்ன கொடுத்துருக்கேன்? பொசிஷன் அப்சலூட், லெஃப்டில் 10 பிக்சல், பாட்டமில் வந்து 10. ரைட். இப்போ வந்து ஃபைல் சேவால் அடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இன்னமும் உங்களுக்கு லைவ் சர்வர் அவங்களோட இதில் இன்ஸ்டால் பண்ணாட்டி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. உங்களோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு அவங்களோட விஎஸ் கோடில் இதில் வந்து லைவ் சர்வர்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. லைவ் அப்படின்னா தான் இங்கே லைவாக நீங்கள் செய்கிறதெல்லாம் அங்கே எடுத்துக்கலாம். அந்த லைவ் சர்வர் இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது கோன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் சர்வர் வந்து இந்த இங்கே பாருங்கள். லைவ் சர்வரில் வந்து இந்த உங்களோட எங்கன்னா இருக்குதோ லோகோ வருதோ அதே லோகோ எங்கன்னா காட்டுது பார்த்தீங்கன்னா. ஓகேயா? ரைட். பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? லோகோ செஞ்சுட்டோம். அடுத்து வந்து சர்ச் பார், ஃபார்மில் சர்ச் பார் எழுத போகிறோம். ஓகே, அப்படி எழுதுகிற நேரம் நம்ம ஃபார்ம் தானே அது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஐடியை கொடுக்கணும். ஃபார்ம் அதுக்குள்ளே அந்த டிவிக்குள்ளே எதாவது ஃபார்ம். ஓகே, ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே நம்ம எழுத போகிறோம் ஐடி. என்ன எழுதுனாங்கண்ணே? சர்ச் ஃபார்ம்னு ஒன்று எழுதணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இல்லைன்னா இதில் போய்ட்டு பாருங்கள். அந்த சர்ச் ஃபார்ம்னு ஒன்று எழுதும். இதை அப்படியே வேணால் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ரைட். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம எழுத போகிறோம் இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்னு கொடுக்குறோம். நேம் வந்து நம்ம சர்ச்னு கொடுப்போம். இங்கே உங்களுக்கு பிளேஸ் ஹோல்டர் வேணால் போட்டுக்கலாங்க. நான் பிளேஸ் ஹோல்டர்னு ஒன்று போட்டுக்கலாம். பிளேஸ் ஹோல்டரில் வந்து சர்ச்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, இங்கே நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சர்ச்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களோட பட்டன் ஒன்று வேணும்னா இங்கே நான் வந்து பட்டன் கோன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பட்டன் ஏதாவது கொடுக்கலாம். பட்டன் சப்மிட்னு சொல்லி கொடுக்கலாம். பட்டன் இங்கே நான் வந்து டைப் இங்கே நான் வந்து ஏதாவது கொடுத்துக்கலாம். நான் கோன்னு கொடுக்குறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோன்னு சொல்லி கொடுப்போம். ரைட். நான் ஓப்பன் பண்ண ஃபார்மை க்ளோஸ் பண்ணோன்னா நான் க்ளோஸ் டேக்கை வந்து அழிச்சிட்டேன். மேலே ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு இப்போ ஆல்ரெடி அவன்கிட்ட அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஓகே, நான் வந்து இதில் போய்ட்டு பார்ப்போம். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துக்கு பார்த்துங்க. ஓகேயா? சிம்பிளாக வந்துருச்சு. ரைட். வெரி சிம்பிளாக உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து சர்ச் பார் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. வெரி சிம்பிளாக. ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சர்ச் பார் வந்துருச்சு. நமக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? மெனு செய்ய போகிறோம். ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம்? அடுத்து மெனு செய்ய போகிறோம். ரைட். இப்போ மெனு வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ரைட். இப்போ நான் போகிறேன். இங்கண்ணா ஃபார்முக்கு அப்புறம் ஃபார்ம் முடிச்சதுக்கப்புறம் ஃபார்ம் டேப் இது ஏன்னா மெனு செய்ய போகிறோம். மெனுக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னா அது அன்னோட லிஸ்ட்டில் தான் செய்ய போகிறோம். லிஸ்ட்டில் எல்லாம் அன்னோட லிஸ்ட்டில் என்ன லிஸ்ட். ஓகே, இங்கே நான் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஹோம்னு கொடுப்போம். ஹோம் அபவுட் அஸ் சர்வீஸ் கண்டக்டர்ஸ்னு கொடுப்போம். அபவுட் அஸ் அபவுட் சர்வீஸ் as a contact. இப்போ வந்துங்கன்னா யூஎல் ஐடின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு கொடுக்க போகிறோம் மெனு பார்னு கொடுக்க போகிறோம். இந்த மெனு பார்ன்ற ஐடியா கொடுக்க போகிறோம். ரைட். இதுக்குள்ளே நம்ம வந்து இதான் ஸ்டைல் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இது ஒன்று கொடுத்துக்கலாம். அது ஆங்கர் டேக்னு கொடுத்துக்கலாம். உங்கள் இந்த பேஜுக்கு போகணும். நான் இன்னொரு பேஜ் ஒன்று கொடுக்கல. பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணதுனால இந்த மாதிரி ஹேஷ்டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரியேட் பண்ணிட்டு இதை வந்து
ஹேஷ்டேக் உள்ளுக்குள்ள என்ன கொடுக்க போகிறோம், இங்கன்னா ஹோம் கொடுத்தது அழிஞ்சிருச்சு, நான் கொடுத்தாங்க. ஓகே ரைட். இப்போ இதே வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி இந்த விஷயத்தை கீழேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இங்கே போடுவோம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே போய் போட்டு இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இன்னும் போடலாம். அதே மாதிரி இதையும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் போட்டு இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒன்று இதில் போட்டலாம். ரைட், இவ்வளோ தான் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரைட், இது இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ எனக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் ஸ்டைல் ஒன்று எனக்கு பண்ணணும். ரைட், இப்படி வரக்கூடாது, நேராக வரணும். ஓகே, என்ன செய்யணும், எனக்கு வந்து நேராக வரணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது நம்மளுக்கு செய்கிறதுக்கு வந்து இன்லைன் பிளாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ரைட், அதை எப்படி அது இன்னும் எழுதலை, நான் எழுதி காட்டுறேன். ரைட், இப்போ நான் வந்து அதை எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த என்னோட டெஸ்க்டாப் இதில் போயிட்டு எழுத போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், போட்டு மெனு பாரில் எனக்கு வந்து என்ன லிஸ்ட், இது லிஸ்ட்டுன்றதுக்கு வந்து மெனு பார்ன்ற ஸ்டைலில் வந்து லிஸ்ட்டுன்றதை வந்து எனக்கு காட்டணும். என்னன்னு எப்படி காட்டணும்னா, எனக்கு எழுதலை, நம்ம டிஸ்பிளே இதை வந்து நம்ம காட்டணும். டிஸ்பிளே வந்து இன்லைன் பிளாக்ஸில் காட்டணும். இன்லைன் பிளாக்ஸ் இதில் காட்டணும். இப்போ பாருங்கள், மெனு பார்ன்றதை நான் ஸ்டைலாக கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், இதில் வந்து நம்ம எதுக்கு கொடுக்க போகிறோம், இதுக்கான ஸ்டைலை மாற்றுறேன். நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம், மெனு பார் லிஸ்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் சேவ் ஆல் அடிச்சுட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுச்சு. ஓகே பாருங்கள், ஒரு ஸ்டைல் வந்து இப்படி வந்துடுச்சு. சிம்பிளாக இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கொடுத்துக்கலாம், ஸ்டைலை வந்து இப்படி கொடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு வந்து ஹூவர் ஸ்டைல், கலர், அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு தேவையான மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி மெனுவை செஞ்சுட்டோம் பாருங்க. இப்போ இதுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் கொடுக்குறோம்னா, எப்படி நம்ம ஸ்டைல் கொடுக்குறதுன்னா, இப்போ நம்ம ஸ்டைல் கொடுக்குறோன்னா நம்ம என்னத்தில் கொடுக்குறோம் ஸ்டைல் கொடுக்குறதுனால, இப்போ நான் வந்து இதில் பாருங்கள், இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லிங்க்குக்கு தான் நம்ம பொதுவாக ஸ்டைல் ஒன்றே அப்ளை பண்ணுறது. ஓகே, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, இப்போ நார்மலாக இதே மாதிரி தான். எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம ஏன்னா அந்த ஆங்கர் டேக். ரைட், அதை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம எழுத போகிறோம் கலர்னு சொல்லி ஒரு கலர் ஒன்று எழுதுவோம், ஏதாவது கலர். இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு கலர் ஒன்று, ஏதாவது கலர், எந்தாவது கலர், இந்த மாதிரி கலர் ஒன்று ஏதாவது கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கலர், நான் இந்த மாதிரி கலர் வந்துக்கிறேன் கொடுக்குறேன். அடுத்து வந்து ரைட், இப்போ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை வந்து நான் கொடுங்க. ஓகே, அடுத்து வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டு இதை வந்து ஊவர்னு கொடுத்துட்டு இதை ஊவர் இந்த கலரை வந்து ஊவ கலரை கொஞ்சம் மாற்றலாம். நம்ம வேணா வேறு ஏதாவது கலருக்கு இந்த மாதிரி மாற்றும், ஊவ கலர் கொஞ்சம் டார்க்கான கலருக்கு மாற்றும். இப்போ பாருங்கள், ஃபைல் சேவால் அடிச்சுட்டு எப்படி இருக்குது ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள் மாறி இருக்குது. இப்போ இந்த கலர் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ ரொம்ப டார்க்காக இருக்குன்னா விளங்குது இல்லை. இப்போ கொஞ்சம் நம்ம அதை லைட்டாக பண்ணோம்னா, இந்த கலரை கொஞ்சம் நம்ம லைட் பண்ணிவிட்டு இந்த கலரை வந்து கொஞ்சம் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபைல் சேவால் அடிச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த லைட் கலருக்கு வருங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கணுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். ரைட், இப்போ அடுத்த செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் பேனர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி லுக்குக்கு வரணும். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கேன், இப்போ இதையும் செஞ்சுட்டேன். இப்போ இந்த இன்புட் பாக்ஸுக்கு எப்படி ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ரைட், இதில் போய் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எதுக்குன்னா இன்புட் பாக்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறேன் ஸ்டைல். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இன்புட் border 2px
சாலிட் ஏன்னா ஒயிட்னு கொடுப்போம். border radius சொல்லி கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி கலர் கொடுப்போம். ஓகே, அடுத்தது பேடிங் 5 கொடுப்போம். பேடிங் வந்து 5 கொடுப்போம். பேடிங் ஒரு 5 பிக்சல் கொடுப்போம். கண்ட்ரோலில் சேவ் அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அழகாக அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு அழகாக அப்படியே ஸ்டைல் ஒன்று இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ அழகாக ஒரு ஸ்டைல் ஒன்று அப்படி எடுத்துருக்கீங்க. இப்போ தாங்க நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுறோம் பாருங்க. இங்கே பாருங்க ஒரு கர்வ் ஒன்று எடுத்து இங்கே பாருங்க இப்படி அழகாக அப்படி ஸ்டைல் ஒன்று எடுத்துட்டீங்க. ரைட், இப்போ அடுத்த விஷயம் நம்ம செய்வோம். இந்த இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக்கிறதெல்லாம் பிறகு செய்வோம். ரைட், இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஸ்டைலில் எழுதிட்டோம். ரைட், பர்ஃபெக்டாக நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்த விஷயம் நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பேனர். இந்த பேனரை நம்ம எப்படி செய்யறதுன்றது பார்ப்போம். பேனர் வந்து நான் சைஸ் கொடுக்க போகிறேன். பேனர் சொல்லி ஒன்று எழுதுறேன். எழுதிட்டு சைஸ் கொடுக்க போகிறேன். வித் வந்து 960 பிக்சல், ஹைட் வந்து ஒரு 355 பிக்சல் கொடுப்பேன். கொடுத்துட்டு நான் கொடுக்க போகிறேன். மார்ஜின் சென்டரில் வரணும். மார்ஜின் ஆட்டோ 0 கொடுக்கணும். மார்ஜின் ஆட்டோ 0 ஆட்டோ கொடுக்கும். கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்து போட்டோம். பேனர்னு போட்டாச்சு. ஓகே, போட்டு பேனருக்கு நம்ம என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் அங்கே செட் பண்ண போகிறேன். இமேஜில் வந்து என்ன இருக்கு, இமேஜ் எஸ்ஆர்சி ஈக்குவல் இல்லை இமேஜஸ்ன்ற ஃபோல்டரில் 1ன்ற இமேஜை வந்து நான் கொடுக்க போகிறேன். எதுக்கு இது கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இப்போ பார்ப்போம் ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு. இதுதான் வரப்போகுது. ஏன் வரல? இந்த ஆரம்பிச்சு. ஓகே, இந்த உங்களுக்கு காட்டப்பட்ட இமேஜும் வந்துடுச்சு. பாருங்க எவ்வளோ ஈஸியாக நான் செஞ்சுட்டு இருக்கேன். வெரி சிம்பிளாக இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட், ஓகே. அடுத்து வந்து நான் செய்ய போகிற விஷயம் வந்து கண்டென்ட். இந்த கண்டெய்னர் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த பேனருக்கும் கண்டெய்னுக்கு மேலே ஒரு டைட்டில் ஒன்று ஆட் பண்ண மாட்டேன். நான் இப்போ நான் அதுக்கு வந்து டிவ்னு எழுதி நான் டைட்டில் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அதை வந்து H1 டேக்ல எழுதுவோம். இது சும்மா பேர் ஒன்று 3 டிஃபரண்ட் மூமெண்ட். என்ன எழுத போகிறோம்? வித் 960 பிக்சல், ஹைட் 60 பிக்சல், மார்ஜின் இதை கொடுக்க போகிறேன். கொடுத்து இந்த டைட்டில் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ்னு இப்படி வந்துருச்சு. இப்போ கீழே வந்து நம்ம பாக்ஸஸ் வந்து பிரிக்கணும். நம்ம சொன்ன மாதிரி பாக்ஸஸ், ரைட், நம்ம பாக்ஸஸ் காட்டினேன். அது மாதிரி பிரிக்கணும்னா கீழே அடுத்தது இதற்கு கண்டெய்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. இதற்கு கண்டெய்ன் இதுக்குள்ளே நம்ம எழுதணும் கோட்ஸ், ரைட். ஓகே, இது வந்து கோட்ஸ் வந்து நம்ம கண்டெய்னுக்கு வந்து நம்ம எழுதணும் வந்து இதில் கோட், ரைட். இப்போ இதுக்கு எழுத நேரம் நம்ம நார்மலாக, ரைட், நான் வந்து காட்டுறேன் சிம்பிளாக. நான் ஆல்ரெடி எழுதியிருந்தேன். நான் அது விளங்க பார்த்துக்கேன். ஓகே, டோன்ட் வரி. இப்போ ஏன்னா இது ரைட் ஒன்று எழுதிட்டு நான் இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு. ரைட், இப்போ பாருங்கள், ஏன்னா லேட் ஆகும். இப்போ இதையும் எழுதிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் ஒன்று எழுதியிருக்கேன், கிளாஸ் பாக்ஸுன்னு. இப்போ டிவ் கிளாஸ் ஸ்டாப் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேங்கண்ணே. ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து எனக்கு என்ன வேணும்னா ஒரு இமேஜ் ஒன்று வேணும். நம்மளை காட்டின மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த இதாக இருக்குது, ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது.
இமேஜ் கீழே டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. இங்கே நான் ஒரு இது ஒன்று போட்டிருக்கேன் இப்படி. அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் எடுக்கிறேன், இதில் போடுறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம டெக்ஸ்ட் ஒன்று, என்ன டெக்ஸ்ட் ஹெட்டிங் ஒன்று கொடுத்துருக்கேன், பவர் அட்மின்னு. அப்போ அந்த இதுதான் இங்கே வந்துருக்கு. மூணாவது வந்து நம்மளுக்கு எழுதிருக்குன்னு வெப் பேஜ்னு இன்னொரு சப் ஹெட்டிங் ஒன்று போடுறேன். அப்போ H2 டேக்ல வந்து சப் ஹெட்டிங் ஒன்று போடுறேன், இது ஒன்று. அடுத்து வந்து பேராகிராஃப் ஒன்று எழுதுனேன், இந்த இருக்கு. ரைட், அடுத்து வந்து ஒரு ரீட் மோன்னு சொல்லி எழுதுனேன். இதை கிளிக் பண்ணால் ரீட் மோ போகிற மாதிரி. ரைட், இப்போ பாருங்க, சேவ் க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்குவோம். டோன்ட் வரி. ரைட், நம்ம இந்த ஸ்டைலும் நம்ம எழுதலை. ரைட், நம்ம சும்மா எல்லாம் ஜஸ்ட் போட்டிருக்க மட்டும் தான். இந்த டியூக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று நம்ம கொடுக்கவே இல்லை. ரைட், இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் மூணா. ரைட், இப்போ நம்ம மாற்றுவோம். இந்த இப்படி வந்துட்டு ரைட்டா. ஓகே, இதை இப்போ மாற்றுவோம். இப்போ வந்து thumbnail 2 இது thumbnail 3 சொல்லி மாற்றிக்குவோம். இப்போ பாருங்கள், thumbnail 1 thumbnail 2 thumbnail 3க்கு இமேஜ் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா 3 இமேஜஸ் இந்த மாதிரி வந்துச்சு. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை என்ன செய்ய போறேன்னா, இந்த பாக்ஸ், இப்போ பாக்ஸுக்கு வந்து நான் டிசைன் ஒன்று எழுதி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ரைட், நான் ஆல்ரெடி டிசைன் ஒன்று எழுதி வச்சிருக்கேன் அந்த பாக்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த டைட்டிலுக்கு நான் வந்து செட் பண்ணது கண்டென்ட். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டென்ட் வந்து முதல்ல கொடுத்துட்டு நான் இதுக்கு சொல்கிறேன். ஓகே, இது கண்டென்ட்டுக்கும் அதே மாதிரி தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கும் அதே மாதிரி தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். முதல்ல இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி, இதுக்கு ஸ்டைல் கொடுத்த மாதிரி இந்த கண்டென்ட் கொடுக்க போகிறேங்க. நான் பாருங்கள், கண்டென்ட்டுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா, வித் வந்து நான் கொடுத்துருக்கேன் 960, ஹைட் வந்து 450 கொடுக்குறேன். ஒரு ஹைட் 450 வர்ற மாதிரி கொடுக்குறேன் கண்டென்ட்டுக்கு. ஃபோட்டோ வந்து இது வந்து சென்டருக்கு வர்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகே, இது கண்டென்ட். இந்த கண்டென்ட்ல இதை கொண்டு போயிட்டு இந்த ஸ்டைலை கொண்டு போயிட்டு இங்கே கொடுத்தாச்சு. ஓகே, ரைட், கொடுத்துட்டு இப்போ பாருங்க, இப்போ பாருங்க எல்லாம் இதுக்குள்ள வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஸ்டைல் பண்ணணும் ஓர்டருக்கு வர மாதிரி. ரைட், இப்போ அது ஸ்டைல் பண்ணுறேன். பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, இதுக்கு நான் வந்து ஸ்டைல் எழுதி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. எங்கே இருக்குது பாக்ஸ்? இந்த இருக்குது பாக்ஸ். ரைட், பாக்ஸ் இமேஜ், இந்த இமேஜ் எல்லாத்துக்கும் H1 H2 எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக பேராகிராஃப் அவ்வளோத்துக்கும் எழுதி வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே எடுத்துட்டு அவங்களுக்கு இதுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஓகே, கம்ப்ளீட்டாக. ரைட், இப்போ இந்த பாக்ஸை வந்து நான் வந்து இதெல்லாம் கொடுக்கேன், நம்ம டிசைனுக்கு கொடுக்கேன். என்ன பேஸ்ட் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ண இப்போ போயிட்டு பாருங்க இது எப்படி ஒர்க் பண்ணுது. டிசைன் கம்ப்ளீட்டாக செட் ஆயிடுச்சு. பாருங்க, இது வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து என்ன பிரச்சனை இன்னொன்றில், இந்த லாஸ்ட் ஒன்று எழுதி வச்சிருக்கேன். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டைல் ஒன்று எழுதி வச்சிருக்கேன், அதுதான் அப்படி இருந்திருக்கு. இதை வந்து லாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட போகிறனால கொஞ்சம் அங்கிட்ட லாஸ்ட்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்டைல் எழுதி வச்சுட்டு. இப்போ பாருங்க எல்லாம் சரியாக இப்படி ஆகிருக்கு. ரைட், இப்போ நான் விளங்க பார்த்தேன் என்னன்னு. ரைட், இப்போ பாருங்க கம்ப்ளீட்டாக அந்த சைஸ்ல வந்து ஒரு அளவு இதாகிடுச்சு. இன்னும் முடியல, இன்னொரு எனக்கு பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணுறதுக்கு இருக்கு. ரைட், இப்போ பாருங்க பாக்ஸ்னு இதுக்கு கொடுத்துருக்கேன். எங்கன்னா வந்து ஒரு இமேஜ் ஒன்று வந்திருக்கு. அடுத்தது பாருங்க என்ன இருக்கு, இமேஜ் ஒன்று வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்கேன், பவர்ஃபுல் பேனல்னு ஒரு ஹெட்டிங் ஒன்று, அடுத்து சப் ஹெட்டிங் H1 H2ல கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பேராகிராஃப், இங்கே ரீட் மோ, இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லை பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. ரைட்டா, இப்போ ஸ்டைல் வந்து பாக்ஸுன்றதுல ஸ்டைல் எழுதிருக்கேன். இந்த டியூக்கு பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலை பாக்ஸுக்கு IMGன்னு கொடுத்தோம்னா இந்த இமேஜுக்கு கொடுக்குற ஸ்டைல் இந்த IMG டேக். ஓகே, இந்த இமேஜுக்கு என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணணும் கொடுத்துருக்கேன். பார்டர் வந்து 3 பிக்சல்ல இருக்கணும், சாலிட் ஒயிட்டா இருக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த பார்டர் இங்க பாருங்க, பார்டர் 3 பிக்சல்ல இருக்குது, ஒயிட்டா இருக்கு. இந்த பார்டரை சுற்றி ஒயிட்டா இருக்கு, அதான் நான் என்ன கொடுத்துருக்கேன். ரைட்டா, அது பார்டர் ரேடியஸ் 3னா இந்த வளைவு வந்து 3ல இருக்கணும், வளைஞ்சி இருக்கணும், அதை கொடுத்துருக்கேன். ஏன்னா பாக்ஸ் ஷேடோ ஒன்று வந்து இந்த கலர்ல இருக்குன்றத ஷேடோவை கொடுத்துருக்கேன், இந்த கலர்ல இருக்குன்றத. அடுத்து வந்து வித் வந்து இதுக்கு வந்து ஒரு 305 செட் பண்ணியிருக்கேன் அந்த பாக்ஸுக்கு. ஓகே, அடுத்து வந்து பாக்ஸ்ல H1ன்னா நம்மட இந்த H1 நம்மட ஹெட்டிங், இதுக்கும் ஸ்டைல் ஒன்று கொடுத்துருக்கேன். H1 H2க்கும் இதில் பாருங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன் ஸ்டைல. H1க்கு ஃபாண்ட் சைஸ் வந்து 1 EM இந்த சைஸ்ல இருக்கணும், கலர் இது வரணும். ஓகே, இந்த கலர்ல இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னு. அடுத்தது H2 இதற்கு H2 எழுதியிருக்கேன். H2க்கும் வந்து எனக்கு என்ன ஸ்டைல் வேணும்ன்றது இங்கே நான் கொடுத்துருக்கேன்.
ஓகே, அதில் அதுக்கு வந்து பார்டர் பாட்டம்ல வந்து எனக்கு சாலிட்ல வந்து ஒரு சின்ன ஒரு அண்டர்லைன் போகணும். அந்த அண்டர்லைன் தான் இந்த அண்டர்லைன், இந்த அண்டர்லைனுக்கு தான் நான் எழுதியிருக்கேன். பார்டர் ஒரு செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு எனக்கு கோட் எழுதி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம். ஓகே ரைட். அடுத்த பேராகிராஃப். ரைட், பேராகிராஃப்க்கு பார்க்க இந்த கலரை மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த கலரில் பார்டர் பாக்ஸ் பேராகிராஃப்னு. ரைட், அடுத்தது வந்து ஊவர் கலர் எழுதியிருக்கேன். ஏன்னா ஊவர், இந்த ஊவர் H1ல ஊவர் இந்த ரீட் மோக் ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்து செட் பண்ணிடுச்சு. இவ்வளோதான் விஷயம். ரைட், இப்போ அடுத்த செய்ய போகிறோம் இந்த பார்டர் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் பார்டர். ஓகே, இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்துக்கும் பிளேஸான விஷயம் வந்து இதுக்கு செட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கிறது வந்து பாருங்க, இதை நான் விளங்கப்படுத்துறேன். நான் முக்கியமானதான் எழுதிட்டேன். இப்போ கடைசியாக இந்த சிம்பிள் விஷயம் மட்டும் தான் இருக்கு நான் சொல்லி கொடுக்குறதுக்கு. இது வந்து நான் இதை வந்து ஃபுல்லாகவே நான் எழுதிக்கிட்டே போனேன்னா உங்களுக்கு லேட் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு ஹவருக்கு மேலே போகும் இந்த வீடியோ. ரைட், இப்போ பாருங்க இதை செட் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படி ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் வருது. உங்களோட இது வந்து இப்படி வருது. இப்போ பாருங்க இது என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட்டு இங்கே பாருங்க இமேஜஸ் யூஆர்எல்னு கொடுத்து யூஆர்எல்ல இமேஜஸ் ரைட் இந்த இருக்குங்க பிஎஃப்ன்றது ஒரு கிஃப் ஃபைல். இந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து என்ன ஆகணும்னா ரிப்பீட் ஆகணும். அதாவது இந்த ரிப்பீட் ஆகணும் ஃபுல்லாக ரிப்பீட் ஆகணும். இப்போ ரிப்பீட் ஆகிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க மேலேயும் கீழே ரிப்பீட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் எழுதியிருக்கேன்னா ரிப்பீட் எக்ஸ் டாப் சென்டர்னா இந்த டாப் சென்டரில் இது ரிப்பீட் எக்ஸ் டாப் சென்டர் இதில் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிறது கொடுத்துருக்கேன். அப்படியே ரிப்பீட் ஆகுது இந்த கலரில். இந்த கலர் பேக்ரவுண்ட் கலர் இது, அதோட இந்த இமேஜோட. ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஏரியல் கலருக்கு இந்த மாறிடுச்சு, இதெல்லாம் ஏரியலுக்கு மாறிடுச்சு. இப்போ பேக்ரவுண்டில் உள்ள ஃபாண்ட் எல்லாம் என்னது ஏரியல் கலருக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து என்னதை கொடுத்துங்க பாடிக்கு கொடுத்தோம்னா இல்லை பாருங்க இந்த இருக்கு பாடி, இந்த பாடியோட அவ்வளோ விஷயமே ஏரியலுக்கு வரும். ஏரியல் ஃபாண்ட் வந்து ஆட் ஆகும். நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு ஃபாண்ட் ஒன்று ஆட் ஆகாது இந்த பாடிக்கு கொடுத்தீங்கன்னா. அப்போ இந்த பேக்ரவுண்டில் இருந்து அவ்வளோ விஷயமும் இந்த பாடிக்கு கொடுத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் என்டையர் சைடும் மாறிடும். இந்த பேக்ரவுண்டுக்கு அதான் நான் செஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சைடு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, என்டையர் சைட் இது சிம்பிள் ஒரு பூட் ஸ்டாப்ஸ். இப்போ இந்த இமேஜஸ் எல்லாம் நான் எடுத்து போட்ட இமேஜஸ். ஓகே, இப்போ இந்த இமேஜஸ் எல்லாம் நான் வந்து கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் இது அப்படியே சைடை நீங்கள் வந்து இந்த சைடை பார்த்துட்டு இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். பூட் ஸ்டாப் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதில் வந்து கடைசியில் வந்து இம்போர்ட் லாஸ்ட் இதை நான் சொல்லி தரல, லாஸ்ட்னு கொடுத்துருக்கு. இதை மார்ஜின் செட் பண்ணிட்டேன் 0. இப்போ பாக்ஸில் வந்து கடைசியில் கொடுத்துருக்கேன் லாஸ்ட்னு சொல்லி டாட் லாஸ்ட் மார்ஜின் ரைட் 0 பொசிஷன் கொடுத்துருக்கேன். இம்போர்ட் கொடுத்துருக்க நேரம் உங்களுக்கு சரியாக எங்கன்னா ஏதாவது இடைவெளியில் பிரச்சனை இருந்துச்சு எங்கன்னா கணக்கு வந்து செட் ஆகாது. அதான் நான் கொடுத்துருக்கேன். ரைட், ஓகே, இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்படி நான் கொடுத்ததை மட்டும் வச்சு செய்யாங்க. இதில் இப்போ நான் கொடுத்ததில் ஒரு ஐடியா நடந்து நீங்களும் ஒரு சைடு ஒன்று செஞ்சு பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பூஸ்ட் ஆப் வந்து இது HTML CSSல வந்து ஒரு நல்ல வெப் பேஜ் டிசைன் வந்து செய்யலாம். ரெஸ்பான்சிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.